இனி வந்து நம்ம தோட்டத்துக்கு வந்து நைட்ல வந்து காவ காக்க தேவையே இல்லங்க. எதுக்காக அப்டின்னா, நாம வந்து சோலார் ஃபென்ஸ் கார்டு அமைச்சிருக்கோம். ஒரே ஒரு லைன மட்டும் பயன்படுத்தி சோலார் ஃபென்ஸ் கார்டு அமைச்சிருக்கோம். இதுவரைக்கும் யாரும் வந்து இந்த மாரி சோலார் ஃபென்ஸ் கார்டு அமைச்சிருக்க மாட்டாங்க. நாம வந்து ஒரே ஒரு லைன யூஸ் பண்ணி மட்டும் சோலார் ஃபென்ஸ் கார்டு போட்டிருக்கோம் நம்மளோட 3 ஏக்கர் நிலத்துக்கு. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப எஃபெக்டிவா இருக்கு. நம்மளுக்கு பன்னி தொல்லன்றதுனால மட்டும் நம்ம ஒரு லைன் மட்டும் போட்டிருக்கோம். அந்த ஒரு லைனே போதுமானதுங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நைட்ல பட்டாசு வெடிக்கிறது, வந்து காவ காக்கறது, டார்ச் அடிச்சு பார்க்கறது, இந்த வேலையெல்லாம் இனிமே கிடையாது. இந்த ஒரு லைன் போட்டதுனால நிம்மதியா நம்மளோட விவசாயத்த பாதுகாத்துக்கலாங்க. ஹாய்! எல்லாருக்கும் வணக்கங்க. நான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து சோலார் ஃபென்ஸ் கார்டு வாங்கியிருந்தேன். அதோட வந்து எப்படி அத வந்து யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெமோ மாரி ஒரு வீடியோ ஒண்ணு ரெடி பண்ணி ஒரு ஃபுல் வீடியோ போட்டிருப்பேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்னோட தோட்டத்தில இந்த சோலார் ஃபென்ஸ் கார்ட வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கேன். அது எப்படின்றத அப்படி காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. இது வந்து 20 வாட்ஸு சோலார் பேனல், லூம் சோலார் பேனல் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா, சோலார் ஃபென்ஸ் கார்ட். இது நான் வந்து போன இன்ட்ரோடக்ஷன் வீடியோவிலேயே சொல்லியிருப்பேன். டெமோ காட்ட சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பேன். பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா, 14 ஏஹெச் பேட்டரி. இந்த சோலார் ஃபென்ஸ் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்ல தான் இருக்குது. 12 ஹவர்ஸ் மோடில் வச்சுருக்கிறேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா, நைட்டில் மட்டும் ரன் ஆகும். பகலில் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். நமக்கு தேவைன்னா ஸ்லோ மோடு, ஃபாஸ்ட் மோடு எதில் வேணாலும் வச்சுக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, லைனில் ஏதாவது டச் ஆச்சு அப்படின்னா, சைரன் சவுண்டு விடுறதுக்கு இது ஆன் ஆஃப் பண்ணி வச்சோம் அப்படின்னா, நமக்கு வந்து லைனில் ஏதாவது டச் ஆச்சு அப்படின்னா தெரிய வருங்க. இப்போ வந்து சோலார்லேருந்து சார்ஜ் ஏறிக்கிட்டு இருக்கு. கிரீன் கலர் லைட் எரியுதுங்களா? சார்ஜ் ஏறிட்டு இருக்கு. பேட்டரி லோ ஆச்சு அப்படின்னா இந்த ரெட் கலர் லைட் எரியும். பவர் ஆன் ஆயிடுச்சு அப்படின்னா, லைன் வந்து ஆன் ஆயிடுச்சு அப்படின்னா, இங்கே வந்து ரெட் கலர் லைட் எரியும். அவ்வளோதாங்க. சரி, இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும்? இல்ல வெளியிலேருந்து யாருனா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சோலார் ஃபென்சிங் வந்து உங்களுக்கு போட்டு தந்தாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிடையாது. நானே வந்து பார்த்தீங்கன்னா, இத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். எத பார்த்து அப்படின்னா, நம்ம சோலார் ஃபென்ஸ் கார்டு வாங்குறோம் பார்த்தீங்களா? அதில வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டயகிராமே குடுத்துருக்குறாங்க. இன்ஸ்டாலேஷன் டயகிராம் அப்படின்னு குடுத்துருக்குறாங்களா? இதில வந்து சோலார் பேனல்லேருந்து லைன் கனெக்ட் பண்ணுறதுக்கு எந்த இடத்துல கொடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, பேட்டரி எங்கே கனெக்ட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ஃபென்ஸ் கார்டுக்கு வந்து இந்த லைனுக்கு இது போகிற இந்த லைனுக்கு எந்த ஒயர் கொடுக்கணும் அப்படின்றதையும் எனக்கு காமிச்சிருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, மெயின்லேருந்து கொடுக்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்களா? ரெட் கலர் ஒயர். ரெட் கலர் ஒயர் வந்து சோலார் ஃபென்ஸ் கார்டோட அந்த கம்பியோட ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? இப்போ நம்ம இங்கே ரெட் கலர்லேருந்து கம்பி எடுத்து நம்ம இந்த லைனுக்கு கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி பின்னாடி வந்து எர்த்து வந்து இருக்கிறத பூமியில் அடிக்க சொல்லியிருப்பாங்க. ஒரு 3 இடத்துல எர்த்து கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு சிங்கிள் லைன் யூஸ் பண்ணுறதுனால ஒரே ஒரு எர்த்து மட்டும் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறத வந்து இந்த டயக்ராம் பார்த்து நம்ம வந்து ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாங்க. சிம்பிளான விஷயந்தான். ரெட் கலர் வந்து மெயினை வந்து ஒயரில் கொடுக்க போகிறோம். எர்த்தை வந்து பார்த்தீங்கன்னா, லைன் கனெக்ட் பண்ணி நம்ம வந்து எர்த்தை அடிக்க போகிறோம். நம்மளோட சோலார் ஃபென்சிங் வந்து எந்த அளவுக்கு வந்து பெருசாக இருக்கோ அந்த அளவுக்கு வந்து நம்ம எர்த்து வந்து நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்தோம் அப்படின்னா பவர் வந்து நல்லா கிடைக்கும் கம்பியில். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா 3 எர்த்து கொடுத்துருக்குறாங்க இங்கே. நான் வந்து ஒரே ஒரு லைன் கொடுத்துருக்குறேன் அப்படின்றதுனால ஒரு எர்த்து மட்டும்தான் கொடுத்துருக்குறேன். அது அவங்களே சொல்லியிருக்காங்க பாருங்கள், ப்ளீஸ் மேக் ப்ராப்பர் எர்த்திங் ஃபார் பெட்டர் ரிசல்ட் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் சொல்லிவிட்டு இந்த கெப்பாசிட்டி 1 to 50 ஏக்கர், ரேஞ்ச் வந்து அப் டு 5000 மீட்டர் வரைக்கும் அந்த ஃபென்ஸ் கார்டை யூஸ் பண்ணலாம். பேட்டரி வந்து டிசி 12 வோல்ட்ஸு, சோலார் பேனல் 30 வாட்ஸ் டு 50 வாட்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். இது அடாப்டர் வந்து 12 வோல்டு 2 ஏஹெச் டு 12 வோல்டு 8 ஏஹெச் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. நான் வந்து இந்த சோலார் ஃபென்ஸ் கார்டில் இருக்கிற இன்ஸ்டாலேஷன் டயக்ராம் பார்த்து தான் என்னோடய தோட்டத்துக்கு வந்து சோலார் ஃபென்சிங் அமைச்சிருக்கிறேங்க. கார்னருக்கு மட்டும் நல்ல வலுவான கொம்பு நட்டுட்டு மற்ற இடங்களில் சைடில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன குச்சி தான் நட்டிருப்பேன். வீடியோவில் பார்த்தால உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா கார்னரில் வந்து நம்ம இழுக்கிறப்ப ஃபோர்ஸை தாங்கணும் அப்படின்றதுனால வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய கொம்பு நட்டுருக்கிறேன். மற்றபடி இடையில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கொம்பு தான் வந்து பார்த்திங்கன்னா நட்டுருக்கிறேன். சின்ன சின்ன குச்சி கொம்பு கூட கிடையாதுங்க.
முடிஞ்ச வரை பார்த்தீங்கன்னா காஞ்ச குச்சை நடுறது ரொம்ப நல்லது. ஏன்னா பச்சை நட்டோம் அப்படின்னா லைன் வந்து ஷார்ட் ஆகும் பூமிக்கு. அதனால் வந்து காஞ்ச குச்சை நட்டு நம்ம குச்சியிலே வந்து அந்த லைனை முறுக்காமல் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக்கு ரோல் வச்சு அதுக்குள்ளே விட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து லைன் சேதாரம் வந்து எதுவும் ஆகாமல் அந்த லைனில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பவர்ஃபுல்லாக இருக்கும் லைனு. அதுக்காக நம்ம வந்து வெறும் ஸ்டிக்கில் கட்டாமல் இந்த மாதிரி பிளாஸ்டிக் ரோலை பயன்படுத்தி கட்டினோம் அப்படின்னா நமக்கு மின்சார சேதம் ஏற்படாதுங்க. அவ்வளோதாங்க. இது வந்து டெம்பரவரியாக போட்டிருக்கிறேன். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட்டாக போடல. எதுக்காக அப்படின்னா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட நெல் வயலில் வந்து பன்னி வந்து ஒரு 20 சென்ட் இடத்துல ஒரு கால்வாசி இடத்த வந்து மெரிச்சு தோட்டிட்டு போயிடுச்சு. அந்த ஆதங்கத்தினால வந்து உடனடியாக இது போட வேண்டியதாகி போச்சு இந்த சோலார் பேனல் ஃபென்சிங்கு. இன்னும் வந்து இதை ஒரு 2 லைனாக வந்து டெவலப் பண்ணலான்னு இருக்கிறேன். ஒரு 2 லைன் போட்டோம் அப்படின்னா வந்து எங்களோட இடத்துல வந்து பன்னி பிரச்சனை இருக்காது. பயிர் வச்சோம்னா வந்து தொந்தரவு பண்ணுறதுக்கு பன்னி தான் இங்கே அதிகமாக இருக்குது காட்டு பக்கத்தில். இந்த 2 லைன் போட்டால் போதும்னு நினைக்கிறேன். பன்னி தொந்தரவு இதுக்கப்புறம் இருக்காதுங்க. இது யாரும் கட்டுப்படுத்துகிற மாதிரி தெரியல. ஏன்னா நம்ம வச்ச பேரை நம்ம தான் பாதுகாக்கணுன்றதுனால யார் மேலேயும் குறை சொல்லியும் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. இப்படி தானே தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நம்ம பொருளை நம்ம தான் பார்த்துக்கணுன்ற மாதிரி ஒரு 11,000 ரூபா செலவாச்சுங்க இது மொத்தம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ பதிவில் சொல்லியிருப்பேன். இது எப்படி எவ்வளோ செலவாச்சு, என்ன ஏதுன்னு எல்லாமே சொல்லியிருப்பேன். இதை வந்து நான் இப்போது என்னோடய நிலத்தை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்கிறேன். எல்லாம் வந்து கம்பியில் போடுவாங்க. நான் வந்து சிம்பிளாக குச்சி நட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாஸ்டிக்கு கட்டி அதில் வந்து இந்த ஒயர் விட்டு வச்சுருக்கிறேன். அதே மாதிரி தான் வந்து எல்லா இடத்துலையுமே பண்ணியிருக்கிறேன். ஏன்னா நம்மளால் வந்து கம்பியெல்லாம் நட்டு அதில் வந்து ஒயர் கொடுக்க முடியாது. நமக்கு அவ்வளோ வசதியும் இப்போ இல்லை. ரொம்ப செலவு பண்ண முடியாதுன்றதுனால சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11,000த்தில் வேலையை முடிச்சிட்டேன். இந்த குச்சி வந்து பார்த்திங்கன்னா நம்மள்கிட்ட இருந்தது. இது தக்காளிக்கு யூஸ் பண்ண குச்சி. இது அப்படியே வந்து திருப்பி வந்து இந்த வேலி போகிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேங்க. வயர் வந்து பார்த்திங்கன்னா பில்லில் பூண்டில் படாமல் இருக்கணும். அப்படி பட்டுச்சு அப்படின்னா வந்து இது வந்து ஷார்ட் ஆகுதுங்க. அதனால் என்ன பண்ணும், இந்த ஒயர் போகிற இடத்துல ஃபுல்லாக வந்து பில்லெல்லாம் அறுத்து எடுக்கலான்னு இருக்கிறேன். எல்லோரும் பார்த்துருப்பீங்க, ஒரே லைனை வச்சு வந்து தோட்டத்தை பாதுகாக்க முடியுமா அப்படின்னு வந்து நிறைய பேர் யோசிப்பீங்க. கிட்டத்தட்ட நான் இந்த சோலார் ஃபென்சிங் போட்டு வந்து 10-15 நாட்கள் ஆகுது. உடனேலாம் வந்து வீடியோ எடுத்து போடலை. இது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் வீடியோ போடுறேன். இந்த ஒரு லைனை வந்து பார்த்திங்கன்னா தாண்டி இது வரைக்கும் வரல. முதல் நாள் வந்து பார்த்திங்கன்னா வந்து பண்ணி அடித்து போனதை நான் வந்து காமிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் இந்த லைன் போட்டதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து டச் பண்ணவே இல்லைங்க பண்ணி. ஒரே ஒரு நாள் வந்திருக்கு போல், வந்து இந்த ஒயரை டச் பண்ணிவிட்டு போனது தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பன்றி தொல்லை எதுவும் கிடையாது. அந்த ஒரு இடம் மட்டும் நமக்கு சேதாரம் ஆச்சு. மற்ற எல்லா இடமும் வந்து பார்த்திங்கன்னா இந்த லைன் போட்டதுனால இப்போ பாதுகாப்பாக இருக்குங்க. நாம் தான் வந்து முதல் முறையாக சோலார் ஃபென்சிங் ஒரு லைனில் போட்டவங்களாக இருப்போம்னு நினைக்கிறேன். இந்த ஒரு லைனே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. பன்னி தொல்லைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரே லைனே போதுமானது. வேணும்னா வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு லைன் வந்து கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாங்க. 2 லைன் இருந்தால் போதும். பன்னி தொல்லையை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து தடுத்துடலாங்க. வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்ததொரு வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.